கமியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 விதமான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்து காமிச்சிருக்கேன். பெரும்பாலான வீடுகளில் காலையில் டிஃபனாக இருக்கட்டும், நைட்டு டின்னராக இருக்கட்டும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் இப்படின்னு செய்து சாப்பிடுவோம்ல. இதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் எது அப்படின்னா நம்ம தேங்காய் சட்னியை தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் சட்டுன்னு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணக்கூடிய சட்னியும் இதுதான். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாயை ஒன்று பாதியமாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குறைவான அளவு செய்ய போகிறதுனால 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 4லேருந்து 5 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பல் போல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெருசாக எடுத்திருக்கேன், அதனால் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன பல் பூண்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா 2 பல் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி போல் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போது 2வது வகையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 பச்சை மிளகாய், 2 பல் போல் பூண்டு, அரை மூடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை நல்லா ஒன்று பாதியமாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு இதை ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம 2வது வகையான சட்னியுமே ரெடி பண்ணிட்டோம். இதையும் வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாயை ஒன்று பாதியமாக கிள்ளிட்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே ஒரு 4 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ 2 சட்னிக்கும் நம்ம ஈவனாக இந்த தாளிதத்தை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 சட்னியுமே கெட்டி சட்னியாக தான் செய்திருக்கேன். மொதல் நாள் நான் இந்த 2 சட்னி பண்ணேன், மறுநாள் 3 சட்னி செய்திருக்கேன். இப்போது அடுத்து நம்ம 3 வகையான சட்னியை பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாட்டம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜாரை அலசிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3வது வகையான சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பல் போல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாயை ஒன்று பாதியமாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்து நல்லா ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம ஏன் எல்லாமே ரஃப்பாக அரைச்சி எடுக்கிறோம் அப்படின்னா, தேங்காயை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கோம். நல்லா துருவி எடுத்துருந்தோம் அப்படின்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த குட்டி குட்டி பீஸு நல்லா அரைஞ்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ரஃப்பாக அரைச்சிக்கிறோம், அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ அதை வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு அடுத்து 4வது வகையான சட்னியும் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பல் போல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, ஒரு துண்டு போல் புளி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி போல் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை ஒன்று பாதியமாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து செய்ய போகிறதுனால நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இப்போ டேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இதில் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த சட்னி கொஞ்சம் பச்சை கலரில் தான் இருக்கும். இதையும் வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம கடைசியாக ஒரு சட்னி செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரோட் சைடு கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி இந்த சட்னி தான் செய்வீங்க. இதுக்கும் ஒரு பல் போல் பூண்டு, 3 காய்ந்த மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்,
ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. நம்ம 4 வகையான சட்னி கெட்டி சட்னியாக தான் செய்தோம். இந்த சட்னியை தண்ணி சட்னியாக செய்து காமிக்க போகிறேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஆலக்கரண்டியில் அல்லது ஒரு சின்ன கடாயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா முழுமையாக ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தண்ணி சட்னி தான், நம்ம தாராளமாக இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஜாரை அலசிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 முறையாக ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 3 வகையான சட்னிக்கும் நம்ம தாளிதம் கொடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு பாருங்கள், நான் சேர்த்துருக்க தண்ணியோட அளவு இவ்வளவு தான். இன்னுமே கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இந்த 2 சட்னியுமே நான் கெட்டி சட்னியாக தான் பயன்படுத்த போகிறேன். அந்த ஒரு சட்னி மட்டும் தண்ணி சட்னி. இப்போ இதுக்கு தாளிதம் கொடுக்கறதுக்கு ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 4 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. நீங்கள் வரமிளகாய் கூட 2-3 நல்லா கிள்ளிட்டு சேர்த்து வறுத்துக்கலாம். நான் அது சேர்க்க மறந்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு ஈவனாக 3 சட்னிக்கும் இந்த தாளிதத்தை சேர்த்துருங்க. அவ்வளோதான்.